வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி பர்ஷியா கோர்ஸ் பார்ட் 5 ஐந்தாவது பாடம் ஃபிஃப்த் லெசன். யஹ் ராம் ஹே, இவன் யஹ்ன இவன், ராம் ஹே இவன் ராமன், இவன் ராம் இவன் ராமன். ராம் சோட்டா லடுக்கா ஹே, ராம் ராமன், சோட்டா சிறிய, லடுக்கா ஹே சிறிய பையன். राम छोटा लड़का है, राम सिरिय पय्यन. यह वह स्कूल में पढ़ता है, अवन पल्लिயில் அவன் வஹ்ன அவன் ஸ்கூல் மேனா பள்ளியில் पढ़ता है படிக்கிறான். இந்த போட்டோ காமிச்சு இப்போ சொன்னது இது பார்த்து இது. यह गीता है, இவள் கீதா. गीता छोटी लड़की है, गीता छोटी ना सिरिय, लड़की ना पेन है. गीता छोटी लड़की है, गीता सिरिय पेन. यह भी स्कूल में पढ़ती है, கேளுங்கிறதுனால படித்தின்னு வருது, மேலுங்கிறதுனால படித்தான்னு வருது. यह भी स्कूल में पढ़ती है, यह भी ना अवलुम, वह भी स्कूल में पढ़ती है, वह भी ना अवलुम स्कूल में पल्लिயில் पढ़ती है படிக்கிறாள். यह नरेन है, इवन नरेन. नरेन बड़ा लड़का है, नरेन बड़ा ना பெரிய, लड़का ना पय्यन. नरेन बड़ा लड़का है, नरेन பெரிய பையன். वह कॉलेज में पढ़ता है, वह அவன் कॉलेज में காலேஜில் पढ़ता है படிக்கிறான். वह कॉलेज में पढ़ता है, அவன் காலேஜில் கல்லூரியில் படிக்கிறான். அவன் காலேஜில் படிக்கிறான், அவன் கல்லூரியில் படிக்கிறான். यह ललिता है, இவள் ललिता. ललिता बड़ी लड़की है, ललिता बड़ी ना பெரிய, लड़की है पेन. ललिता बड़ी लड़की है, ललिता பெரிய पेन. ललिता भी कॉलेज में पढ़ती है, ललिता भी ललिताவும், ललिता भी ना ललिताவும் कॉलेज में कॉलेजिல் கல்லூரியில் पढ़ती है படிக்கிறாள். ललिता भी कॉलेज में पढ़ती है, ललिताவும் பள்ளியில் படிக்கிறாள், காலேஜில் படிக்கிறாள், கல்லூரியில் படிக்கிறாள். லலிதாவும் கல்லூரியில் படிக்கிறாள். அதெல்லாம் படிங்க. यह कुत्ता है,
யஹ் குத்தா ஹே இது நாய். யஹ்னா இது, குத்தா ஹேனா நாய். யஹ் குத்தா ஹே இது நாய். யஹ் அச்சா குத்தா ஹே. யஹ் இது, அச்சா நல்ல, குத்தா ஹே நாய். யஹ் அச்சா குத்தா ஹே இது நல்ல நாய். குத்தா பால்து ஜான்வர் ஹே. குத்தானா நாய், பால்துனா வளர்ப்பு, ஜான்வர்னா பிராணி, வளர்ப்பு மிருகம். இல்லாட்டி ஜான்வர் ஹே வளர்ப்பு மிருகம். குத்தா பால்து ஜான்வர் ஹே. குத்தா நாய், நாய் வளர்ப்பு பிராணி, நாய் வளர்ப்பு மிருகம். யஹ் காய் ஹே இது பசுமாடு. காய்னா பசுமாடு. இது யஹ்னா இது, காய்னா பசுமாடு. யஹ் காய் ஹே இது பசுமாடு. யஹ் அச்சி காய் ஹே இது, யஹ் இது, அச்சி காய் ஹே நல்ல பசுமாடு. அச்சினா நல்ல, காய்னா பசுமாடு. அச்சி காய் ஹே இது நல்ல பசுமாடு. யஹ் அச்சி காய் ஹே இது நல்ல பசுமாடு. காய் பி பால்து ஜான்வர் ஹே. காய் பீனா பசுவும், பால்து ஜான்வர் ஹே வளர்ப்பு மிருகம். பால்துனா வளர்ப்பு, ஜான்வர்னா மிருகம், நிறைய வளர்ப்பு பிராணி, பிராணின்னு சொல்லலாம். காய் பி பால்து ஜான்வர் ஹே பசுவும் வளர்ப்பு பிராணி. காய் दूध देती है. காய் பசு, दूध பால், देती है கொடுக்கும். காய் दूध देती है. காய் பசு, दूध देती है பசு பால் கொடுக்கும். காய் दूध देती है பசு பால் கொடுக்கும். दूधना पाल, देतीना கொடுக்கறது, காய்னா பசு. யஹ் பேட் ஹே. யஹ் இது, பேட் ஹேனா மரம். யஹ் நாரியல் கா பேட் ஹே. யஹ் இது, நாரியல் கா பேட் தென்னை மரம். பேட் ஹே தென்னை மரம். நாரியல்னா தேங்காய்னு அர்த்தம். கா பேட் தேங்காய் உள்ள மரம்னா தென்னை மரம். யஹ் நாரியல் கா பேட் ஹே இது தென்னை மரம். नारियल का बेट ऊंचा है. ऊंचा है. नारियल का बेट ऊंचा है. नारियल का बेटना தென்னை மரம். ஊஞ்சானா ஹைட் ஜாஸ்தி அர்த்தம், உயரம், உயரமானது. தென்னை மரம் உயரமானது. நாரியல் கா பேட் ஹே தென்னை மரம். நாரியல் கா பேட் தென்னை மரம். ஊஞ்சா ஹே உயரமானது. நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹே தென்னை மரம் உயரமானது. யஹ் ஆம் கா பேட் நஹி ஹே இது மாமரம் அல்ல. ஆம் கா பேட்னா மாங்காய் உள்ள மரம், மாம்பழம் உள்ள மரம், மாமரம்னு அர்த்தம். யஹ் ஆம் கா பேட் நஹி ஹே இது மாமரம் அல்ல. யஹ் இது, ஆம் கா பேட் மாமரம், நஹி ஹே இல்லை, அல்ல. யஹ் ஆம் கா பேட் நஹி ஹே இது மாமரம் அல்ல. யஹ் கிதாப் ஹே இது புத்தகம். யஹ் இது, கிதாப் ஹே புத்தகம். யஹ் கிதாப் ஹே இது புத்தகம். யஹ் மோட்டி கிதாப் ஹே கிதாப் ஹே. யஹ் இது, மோட்டி சிறிய, மோட்டினா சிறியன்னு அர்த்தம். கிதாப் ஹேனா புத்தகம். இது யஹ் மோட்டி கிதாப் ஹே இது சிறிய புத்தகம். யஹ் மோட்டி கிதாப் ஹே இது சிறிய புத்தகம். யஹ் தினேஷ் கி கிதாப் ஹே. யஹ் இது, தினேஷ் கி தினேஷுடைய கிதாப் ஹே புத்தகம். இது யஹ் தினேஷ் கி கிதாப் ஹே இது தினேஷுடைய புத்தகம். யஹ் ரமேஷ் கி கிதாப் நஹி ஹே. யஹ் இது, ரமேஷுடைய கிதாப் புத்தகம், நஹி ஹே இல்லை. யஹ் ரமேஷ் கி கிதாப் நஹி ஹே இது ரமேஷுடைய புத்தகம் அல்ல. எல்லாம் நோட் பண்ணிங்க.
மாடு தென்னை மரம் புஸ்தகம் இதை பற்றி படித்தோம். यह कौन है அந்த பையனோட ஃபோட்டோ காமிச்சு கேட்டேன். யஹ் கவுன் ஹே, இது யார், இவன் யார், இவன் யார். யஹ்னா இவன், கவுன் ஹேனா யார். யஹ்ன்னு போட்டு கவுன் எடுத்துகிட்டு ராம் ஹே, யஹ் ராம் ஹே அப்படின்னு போடணும். யஹ் ராம் ஹேனா இவன் ராமன். ராம் கைசா லடுக்கா ஹே, राम कैसा लड़का है, राम कैसा लड़का है. ராம் எப்படிப்பட்ட பையன். ராம் கைசானா எப்படிப்பட்ட, லடுக்கானா பையன். ராம் போட்டு கைசாவை எடுத்துகிட்டு சோட்டா லடுக்கா ஹே, இந்த கைசாவுக்கு பதில் சோட்டா போட்டு இந்த லடுக்கா ஹே போட்டு இந்த குசிமாவை எடுத்துடணும், போட்டு பதில் போடணும். ராம் கைசா லடுக்கா ஹே, ராம் சோட்டா லடுக்கா ஹே அப்படின்னு போடணும். ராம் கஹா படுத்தா ஹே, ராம் எங்கே படிக்கிறான். ராம் கஹா விட்டுட்டு ஸ்கூல் மே அப்படின்னு போட்டு படுத்தா ஹே அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போடணும், போட்டு பதில் போடணும். ராம் கஹா லடுக்கா ஹே, கஹா கஹா படுத்தா ஹே, ராம் எங்கே படிக்கிறான். ராம் ஸ்கூல் மே படுத்தா ஹே, ராம் பள்ளியில் படிக்கிறான். அதை எல்லாத்தையும் இது மூணு ஹிந்தியில் தான் பதில் போடணும். அர்த்தம் முடியாதனால தமிழில் சொன்னேன். அப்புறம் சப்தார்த்த காலேஜ், காலேஜில் கல்லூரி காலேஜ். குத்தானா நாய் டாகு, காய்னா பசு கவு, ஜான்வர்னா விலங்கு அனிமல், நாரியல்னா தேங்காய் கோகனட், பேட்னா மரம் ட்ரீ. அப்புறம் வாக்கியமே பிரயோக் कीजिए, வாக்கியத்தில் அமைத்து எழுது அப்படின்னு அர்த்தம். அச்சா, அச்சானா இல்லை, அதை பற்றி ஒரு ஒரு லைனு. முரளி அச்சா லடுக்கா ஹே, அச்சாவை பற்றி ஒரு வரி. முரளி அச்சா லடுக்கா ஹே, முரளி நல்ல பையன். அச்சா லடுக்கானா நல்ல பையன், முரளி அச்சா லடுக்கானா முரளி நல்ல பையன். பால்தூ வீட்டு வளர்ப்பு, டொமஸ்டிக். பால்தூனா அதை பற்றி ஒரு வரி. बिल्ली पालतू जानवर है, बिल्ली ना पूனை, பூனை பால்த்து வளர்ப்பு, जानवर है प्राणी, வளர்ப்பு மிருகம், जानवरனா மிருகம். बिल्ली पालतू जानवर है, பூனை बिल्ली पालतू जानवर है, பூனை வளர்ப்பு மிருகம். बेट ட்ரீ மரம், ட்ரீயை பற்றி ஒரு வரி. यह आम का बेट है, இது ஆம்னா மாம்பழம் மாங்காய், கா பேட்டுக்கான மரம் है. यह आम, यह இது आम का बेट மாமரம், आम का बेट है மாமரம். यह आम का बेट है, இது மாமரம். नारियल का बेट தென்னை மரம் அர்த்தம். கோகனட் ட்ரீ, नारियल का बेट. नारियल का बेट ऊंचा है, नारियल का बेटனா தென்னை மரம், ஊஞ்சா ஹே உயரம், உயரமானது அப்படின்னு அர்த்தம். நாரியல் கா பேட் பற்றி ஒரு வரி. நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹே, தென்னை மரம் உயரமானது. எல்லாம் நோட் பண்ணிங்க.
यह कौन है इवन यार, यह राम है। राम कैसा लड़का है, राम छोटा लड़का है। राम कहाँ पढ़ता है, राम स्कूल में पढ़ता है। அஷ்ராபியாஸ், அதை ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி படித்து எழுதுவோம். படோ அவர்களுக்கும் படித்து எழுதுவோம். ஒவ்வொரு வாக்கியமாக எடுத்து படித்து எழுதுவோம் போட்டு டா டாட்டாமல் ஒரு வரையும் போடணும். டான்னு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டே, டை, ரா, ரே, ரை, வா, வே, வை. நோட் பண்ணிக்க. படவெடுக்கணும், படித்து எழுதிருக்கணும். ஆஷாபியாசம் ஒவ்வொரு வார்த்தையும் படித்து எழுது. बा, बे, भई, का, के, कई, रू, वू. அப்புறம் படம் ஒரு லிக்கோ. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். படம் ஒரு லிக்கோ. அதே மாதிரி இதுவும் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி ஒவ்வொரு வரையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். टमाटर, ताबू, टिकट, टीका, टीका, दुख, द्रुत, डेक, रजनी, रात, रिवाज, रीति, रुपया, रूप, रेल, वन, वानर, विचार, वीर, वेदन, वेर, वैर, वैर, वह, बगरा, बाबू, बिजली, बीज,
बुआ, बूटी, बेटा, कमर, कान, किदा, कीमत, गुड़िया, केला, कई, उजित, उपहार, ऊपर, उमा, ऊन, ऊपरी, ஊபுனா. இது பாடத்துக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், படித்து எழுதணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். தான் கொடுத்துருக்குது. ஒவ்வொரு லைன் எழுதி 2-3 லைன் எழுதினா கூட நல்லது. எழுதி பார்த்தா நல்லது. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி பார்த்தா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நல்லா படிக்க முடியும் ஹிந்தி. टमाटर, ताबू, टिकट, टीका, दुख, वृद्ध, देख, रजनी, रात, रिवाज, प्रीति, रुपया, रूप, रेल, वन, वनर, विचार, वीर, वेदन, वैर, वख, बहरा, बाबू, बिजली, बीज, बुआ, बूटी, बेटा, कमरे, कान, किताब, कीमती, गुडिल, केला, कई, उचित, वहा, ऊपर, उमा, ऊन, ऊपरी, ஊபனா. நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.